அரசியல் பிரகடனம் அடிப்படை நோக்கங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு மக்களின் முழுமையான வளர்ச்சி, மரியாதை மற்றும் உரிமைகளை நடைமுறை அரசியலாக மாற்றும் செயல் திட்டமாக இந்த பிரகடனம் உருவாக்கப்படுகிறது. நல்லாட்சி மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம், அனைத்து அரசு திட்டங்களும் டிஜிட்டல் கண்காணிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு மையங்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக நிதி மற்றும் அதிகாரம், சமூக நீதி மற்றும் சமத்துவம், தீண்டாமை மற்றும் சாதி பாகுபாடு முற்றிலும் ஒழிப்பு, சமூக நீதி சட்டங்கள் கடுமையாக அமலாக்கம், இட ஒதுக்கீடு பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, குறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கத்தொகை, முதலீட்டுக்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு, புதிய தொழில் பூங்காக்கள், தொழிலாளர்களின் உரிமை மற்றும் வருமான பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு, அனைவருக்கும் இலவச தரமான அரசு சுகாதார சேவைகள், மாவட்ட அளவில் நவீன மருத்துவமனைகள், முதியோர் விதவைகள் ஆதரவற்றோருக்கான நலத்திட்டங்கள், மனநல சிகிச்சை மற்றும் ஆலோசனை மையங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சி, நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு, பசுமை ஆற்றல் திட்டங்கள், மாசு கட்டுப்பாடு கடுமையான நடவடிக்கை, காலநிலை மாற்றத்துக்கு எதிரான மாநில செயல் திட்டம், மொழி பண்பாடு மற்றும் மாநில உரிமைகள், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு பாதுகாப்பு, மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி தத்துவம் வலுப்படுத்தல், மத்திய மாநில உறவுகளில் சமநிலை, தமிழ்நாட்டின் தனித்துவ அடையாளம் பாதுகாப்பு. எங்கள் உறுதி 2026 மாநில தேர்தல் பிரகடனம் தமிழ்நாடு மக்களின் கனவுகள், தேவைகள் மற்றும் உரிமைகளை பிரதிபலிக்கும் ஒரு நடைமுறை செயல் திட்டமாகும். வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆட்சியில் அமல்படுத்தும் உறுதிமொழி. மக்களே ஆட்சி, மக்களே அதிகாரம். தமிழ்நாடு மக்களுக்கு அழைப்பு. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு பேரியக்கம். அதிகாரம் அல்ல, சேவை. வாக்குறுதிகள் அல்ல, பொறுப்பான ஆட்சி. தலைமை அல்ல, மக்கள் சக்தி. தமிழ்நாட்டின் நல்ல நாளைக்காக, நேர்மையான அரசியலுக்காக, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சிக்காக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு பேரியக்கம் மக்களுடன் கைகோர்க்கிறது.